திருச்சிலுவை திருநாளை மகிழ்வுடன் சிறப்பிக்க வந்திருக்கும் உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இன்று நாம் சிறப்பித்துக் கொண்டிருக்கும் இத்திருச்சிலுவை திருநாள் வெள்ளி விழா ஆண்டாகும் என்பதை மிக பெருமிதத்துடன் தெரிவித்துக் கொள்கிறேன். இப்போது நமது திருநாளின் துவக்கமாக இந்நாளில் நம் அனைவரையும் இரக்கத்தோடு ஒன்றிணைத்த இறைவனுக்கு நன்றி கூறி இறைப்புகழ் பாடி இறைவணக்கத்தோடு இவ்விழாவினை துவங்கும்படி நமது பள்ளி ஆசிரியை சிசிலி அவர்களை மகிழ்வோடு அழைக்கிறேன். பாரில் உயர்ந்தவனே, பல்லுயிரை நேசித்து உருக்கொடுத்து உலா வருபவரே, படைத்தவரே, காப்பவரே, கருணை உள்ளம் கொண்டவரே, என்ன சொல்லி நன்றி சொல்வோம் உமக்கு? நீர் எங்களுக்கு தந்த வாழ்வு என்னும் கொடைக்கு நன்றி. எங்கள் குடும்பங்களுக்கு நன்றி. உற்றார் உறவினர்களுக்கு நன்றி. இன்று உள்ள காலகட்டத்தில் எங்களை காப்பதற்கு நன்றி. எங்களை சுற்றி நடக்கும் ஒவ்வொன்றும் எங்களை அச்சுறுத்தினாலும் நீர் எம்மை கண்ணின் கருவிழியை போல் நடத்துகின்றீர். இன்முகத்துடன் நடத்தி இறை பிரசன்னத்தை உணரச் செய்த ஆசிரியை சிசிலிக்கு நான் நன்றியினை உரித்தாக்குகிறேன். நமது விழாவின் அடுத்த நிகழ்வாக அனைவரையும் இன்முகத்துடன் வரவேற்க வருகிறார்கள் எம் பள்ளி மாணவிகள். நமது சிறப்பு விருந்தினர்களாகிய நமது பள்ளி தாளாளரும் மேனேஜருமான சிஸ்டர் கிரேசி அவர்களையும், சிஸ்டர் ரஃபேல் அவர்களையும், சிஸ்டர் லூசி அவர்களையும், திரு ராமலிங்கம் அண்ணன் அவர்களையும், புஷ்பா அக்கா அவர்களையும், யோகீஸ்வரி அக்கா அவர்களையும் மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கிறேன். இத்திருச்சிலுவை திருநாளின் சிறப்பினை உணர்த்தி சிறப்புரை ஆற்ற வருமாறு எம் பள்ளி முதல்வர் சிஸ்டர் ஜெயந்தி சுவாமி அவர்களை அன்போடு அழைக்கிறேன். அப்போ இன்னைக்கு நம்ம எல்லாருக்குமே ஒரு முக்கியமான நாள். அதுவும் இன்னைக்கு நம்ம திருச்சிலுவையுடைய ஒரு திருநாளை நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். ஒரு சந்தோஷமான நாள் இன்னைக்கு இந்த சிலுவை நமக்கு கொடுக்குற பாடம் என்ன அப்படின்னு கேட்டாங்க, நம்ம மாற்ற முடியாது, கஷ்டங்களை நம்ம மாற்ற முடியாது, ஆனா கஷ்டங்களை பார்க்கிற விதத்தை நம்ம மாற்ற முடியும். நம்ம ஏத்துக்கிட்டாலும் கஷ்டம் இருந்தா ஆகும். அதே மாதிரிதான் நம்ம எல்லா வாழ்க்கையிலுமே நிறைய கஷ்டங்கள், துன்பங்கள், துக்கங்கள் எல்லாமே இருக்கு. ஒரு நல்ல கண்ணோட்டத்தோடு நாம் எதிர்கொள்ள முடியும். அது மட்டும் அல்லாம நீங்க பிறருக்கு ஒரு மீட்பின் சின்னமாக மாற முடியும். இன்னொரு முக்கியமான பாடம் என்னன்னா மன்னிக்கும் தன்மை.
சமயங்களில் நிறைய நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையில் நம்ம எதுவுமே செஞ்சிருக்க மாட்டோம். ஆனால் சில பேருடைய குற்ற உணர்வுகளுக்கும் குற்ற சொற்களுக்கும் நம்ம பலியாகும். அப்போ ரொம்ப கஷ்டமா இருக்கும். இயல்பாக நம்ம என்ன செய்வோம்? கோவப்பட்டுவோம், பேசிடுவோம் அவங்கள்ட்ட. ஆனால் சிலுவையினுடைய பாடம் என்னவென்றால் பொறுத்து போகும். மிக சிறப்பான முறையில் திருச்சிலுவையின் மகத்துவத்தை எமக்கு விளக்கி கூறி சிறப்புரை அளித்து எம்மை சிந்திக்கவும் சிலிர்க்கவும் வைத்த எமது பள்ளி முதல்வருக்கு மனமார்ந்த நன்றிகளை ஏறெடுக்கிறேன். இன்றைய விழாவின் சிறப்பு நிகழ்வாக நமது ஹோலி கிராஸ் குடும்பத்தில் இணைந்து நம்முடன் பல வருடங்களாக பணியாற்றி ஓய்வு பெற்ற நமது அருமை அண்ணன் திரு ராமலிங்கம் அவர்களை குறித்து சில சிறப்பு அம்சங்களை கூறுமாறு சிஸ்டர் ஜெயந்தி சுவாமி அவர்களை அன்புடன் அழைக்கிறேன். ரொம்ப மதிப்புக்குரியவங்க ராமலிங்க அண்ணன், ரொம்ப மரியாதையா இருப்பாங்க. அவங்கள பத்தி நான் நன்றி கூற ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன். ராமலிங்கன் வந்து 30 வருஷம் வேலை பார்த்துருக்காங்க. சிஸ்டர்கள் கூட சேர்ந்து எங்களுக்கு துணையாக குடும்பத்தில் ஒருவராக இருந்து பணி செய்துள்ளார். அவரை பற்றி பேசும்பொழுது எனக்கு மிகவும் பெருமையா இருக்கு. ஏன்னு கேட்டால் எல்லாரும் ரொம்ப அன்பா இருப்பாங்க. ஒரு வார்த்தை கூட எதிர்த்து பேச மாட்டாங்க. அவங்களுடைய பேச்சே வந்து ஒரு பணிவான தன்மை தான். அருட்கணியர்கள் கொடுக்கும் பரிந்துரைகள் வந்து எப்பொழுதும், அதாவது வேலை செய்வது ஏதாவது பரிந்துரைகள் சொன்னாலும் சிஸ்டர் ஆலோசனைகள் சொன்னாலும் வந்து அமைதியாக மெதுவாக கேட்டு அதுக்கேற்ற மாதிரி எப்பவும் கவனமாக செஞ்சு தருவாங்க. இவருடைய அன்பு எந்த அளவுக்கு மற்றவங்களை ஈர்க்குது அப்படின்னு கேட்டால் வந்து எங்கள் கான்வென்ட்ல நீங்கள் பார்த்துருப்பீங்க. எங்கள் வீட்டில் எங்களுக்கு மாடு இருந்துச்சு. அதோட கோழி நாய் எல்லாமே நாங்கள் சேர்த்து வளர்த்துருந்தோம். அந்த நாய் கோழி மாடு இந்த விலங்குகள் எல்லாருக்குமே ராமலிங்கனோட குரல் வந்து தனியாக தெரியும். அங்கேருந்து வந்துட்டாங்க அண்ணன் அப்படின்னா பக்கத்தில் இருக்கவங்க எல்லாருமே சிரிக்கிறாங்க. பார்த்தவங்கள ஏன்னு கேட்டால் அந்த அண்ணன் வந்து சாப்பிட உட்காந்துட்டாங்கன்னா அந்த கோழி பக்கத்துலேயே வந்து நிற்கும். ராமலிங்கன் அண்ணன் எப்போவுமே பார்த்துருப்பீங்க, புன்முறுவலோடு இருப்பாங்க, சிரிச்சுக்கிட்டே இருப்பாங்க. என்ன வேலை செஞ்சாலும் சரி சிரிச்சுக்கிட்டே இருப்பாங்க. எத்தனை தடவை நீங்கள் வேலை சொன்னாலும் சரி அவங்க வந்து சலிக்காமல் பார்ப்பாங்க. அது மாதிரி எங்கள் சிஸ்டர்ஸ் அங்கே மேலே தோட்டத்துக்கு போனாலும் சரி, காட்டுக்கு போனாலும் சரி, திரும்பி வரல அப்படின்னா போய் நின்று பார்த்து கூட்டிட்டு, அதாவது ஒரு அப்பாவாக எங்கள் வீட்டில் ஒரு பெரியவராக இருந்து எங்கள் எல்லாரையும் வந்து ரொம்ப நல்லா பார்த்துக்கிட்டாங்க 30 வருஷமா. அன்னைக்கு இல்லாத வந்து கஷ்டம் இருந்தாலும் அவங்க போக வேண்டிய சூழ்நிலை, அதனால் போயிட்டாங்க. அப்பப்போ வருவாங்க எங்களெல்லாம் பார்க்கறதுக்கு. அதனால் அண்ணன் நீங்கள் ராத்திரி பகல்னு பார்க்காம எப்போவுமே எங்களுக்காக இருந்து எங்கள் சிஸ்டர்ஸ் எல்லாரையும் இதுவரைக்கும் நாங்கள் இப்போ இருக்கிறோம், இதுக்கு முன்னாடி இருக்கிற சிஸ்டர்ஸ் எல்லாரையுமே நல்லா பார்த்துக்கிறதுக்காக ரொம்ப ரொம்ப நன்றி. சில மாதங்களுக்கு முன்பே அண்ணன் வந்து ஓய்வு எடுத்துட்டாங்க. ஆனால் நம்ம எல்லாரும் சேர்ந்து வர முடியாத காரணத்தினால அவங்க வந்து கூப்பிட முடியல. அதனால் ரொம்ப இன்னைக்கு ஒரு நன்றி நிறைந்த உள்ளத்தோடு பெருமிதத்தோடு ரொம்ப மரியாதையோடு அண்ணனுக்கு நான் வந்து நன்றி சொல்கிறேன். நீங்கள் இன்னைக்கு போல் என்றைக்குமே ஒரு புன்முறுவலோடும் எல்லாராலும் மதிக்கக்கூடிய ஒரு ராமலிங்க அண்ணனாக வாழ நாங்கள் எப்போவுமே ஜெபிச்சுக்கிறோம். அதே மாதிரி உங்கள் வீட்டில் உள்ள உங்கள் மனைவி, அதுக்கப்புறம் உங்கள் பேர பிள்ளைங்க, உங்கள் பிள்ளைங்க எல்லாருக்கும் நாங்கள் ஜெபிச்சுக்கிறோம். தொடர்ந்து நீங்கள் இங்கேருந்து போனாலும் அடிக்கடி வந்து பார்ப்பீங்க, அதை தொடர்ந்து செய்யுங்க. இங்கே உள்ள ஆசிரியர்கள், அதுக்கப்புறம் சக ஊழியர்கள், உங்களோட வேலை பார்த்தவங்க எல்லாருமே உங்களுக்கு வந்து நன்றி கடன் பெற்றிருக்கோம். இன்று போல் நீங்கள் என்றும் புன்முறுவலோடும் உடல் உள்ள சுகத்தோடும் மன நிம்மதியோடும் சமாதானத்தோடும் வாழ நாங்கள் கடவுள்கிட்ட ஜெபிச்சுக்கிறோம். ஸோ நீங்கள் செஞ்ச எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றின்னு. ஸோ நம்ம எல்லாருமே நல்லா கைதட்டி அண்ணன் செஞ்ச ஒவ்வொரு நன்றிக்கு வந்து நம்முடைய நன்றியை வந்து வெளிப்படுத்திக்கலாம். ராமலிங்கம் அண்ணன் அவர்களுக்கு பொன்னாடை அணிவித்து கௌரவிக்க சிஸ்டர் கிரேசி அவர்களை அன்போடு அழைக்கிறேன். இப்போது நமது அருமை அண்ணன் திரு ராமலிங்கம் அவர்கள் ஹோலி கிராஸ் குடும்பத்தில் நம்மோடு பணியாற்றிய அனுபவங்களை பகிர்ந்து கொள்ள வருமாறு அவரை அன்போடு வேண்டுகிறேன். இப்பயும் ஓய்வு எடுக்கும் போது கூட என்னை கவனிச்சு பார்க்குறாங்க.
அவர்களுக்கு என் மனமார்ந்த நன்றிகள். அடுத்ததாக நமது அருமை அக்கா புஷ்பா அக்கா அவர்களும் நம்மோடு இணைந்து நம் ஹோலி கிராஸ் குடும்பத்தில் பணியாற்றியுள்ளார் என்பது அனைவரும் அறிந்ததே. ஆதலால் அவர்களை குறித்து ஒரு சில வார்த்தைகளை கூற சிஸ்டர் ரெஃபேல் அவர்களை பணிவுடன் அழைக்கிறேன். அனைவருக்கும் என் வணக்கம். ஏறக்குறைய 36 ஆண்டுகள் எம் ஹோலி கிராஸ் இருந்து, குறிப்பாக மானந்தவாடி தேவாலா ஹோலி கிராஸ் ஹெல்த் சென்டரில் தனது சேவையை அர்ப்பணித்து ஓய்வு பெறும் எங்கள் அன்பு புஷ்பா அக்கா அவர்களை எங்கள் சார்பிலும் உங்கள் அனைவரின் சார்பிலும் மனமாற வாழ்த்துகிறேன், வணங்குகிறேன், நன்றி கூறுகின்றேன். எல்லையில்லா பேராற்றலே நன்றி. என் தாயே நன்றி, என் தந்தையே நன்றி, என் நண்பரே நன்றி, என் துணைவனே நன்றி, என் நல் அறிவுரை கொடுக்கும் ஆசானே நன்றி என்று நன்றி வார்த்தைகளை அடக்கிக் கொண்டே போகலாம். நன்றி. புஷ்பா அக்கா, உங்கள் பணியிலே ஒரு பாசம், ஒரு நேர்மை, வார்த்தைகளில் பணிவும், நீங்கள் வாழ்ந்து வந்த பயணத்தை திருப்பி பார்க்கின்றோம் நன்றி உணர்வோடு. கால மாற்றத்தில் மாறி மாறி வரும் அனைத்து கண்ணியர்களுடன் சேர்ந்து உழைத்து அனைவரின் வாழ்க்கையில், மனதில், நினைவில் ஆணிதரமாக இடம் பிடித்திருக்கும் உங்களை நினைத்து நினைத்து பெருமைப்படுகின்றோம். நீர் பணி செய்யும் நேரங்களில் இல்லத்திற்கு வரும் ஒவ்வொரு மனிதர்களையும் கண்ணியர்களையும் உறவினர் போல் உபாசித்து காத்து அவர்களுக்கு தேவையானதை செய்து கொடுத்து வந்த உண்மை இன்றும் மக்கள் தேடுகிறார்கள். விசாரித்துள்ள இறைவன் புஷ்பாக்காவை ஆசீர்வதித்து வருகின்ற காலங்களில் அவர் துணையாக இருக்க வேண்டி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். புஷ்பா அக்கா அவர்களுக்கு கொண்டாடி அணிவித்து சிறப்பிக்க சிஸ்டர் லூசி அவர்களை அன்போடு அழைக்கிறேன். அடுத்ததாக மற்றும் ஒரு கௌரவப்படுத்தல் நிகழ்ச்சியை காண்போம். நம் ஹோலி கிராஸ் பள்ளியில் நம்மோடு பல வருடங்கள் பணியாற்றி நம் குழந்தைகளை தாய்போல் பேணி காத்து ஆசிரியர்கள் மற்றும் அருட்சகோதரிகள் அனைவரோடும் அன்புடன் உறவாடி இப்போது பணி ஓய்வு பெற்றுள்ள நமது அருமை சகோதரி யோகேஸ்வரி அக்காவை குறித்து ஒரு சில வார்த்தைகள் பேச வருமாறு ஆசிரியை திருமதி நித்யாவை அன்புடன் அழைக்கிறேன். அதனைத் தொடர்ந்து நம் பள்ளி முதல்வர் சிஸ்டர் ஜெயந்தி சுவாமி அவர்களும் யோகேஸ்வரி அக்காவை குறித்து உரையாற்றுவார்கள் என்பதை பெருமிதத்துடன் தெரிவித்துக் கொள்கிறேன். இப்பிரிவு உபச்சார விழாவில் கலந்து கொண்டிருக்கும் அக்கா யோகேஸ்வரி அவர்களை பற்றி ஒரு சில வார்த்தைகள் உங்கள் முன்னால். கடமையை செய், பலனை எதிர்பார்க்காதே என்ற வரிகளுக்கு முன் உதாரணமாக திகழ்ந்தவர். காலம் தவறாமல் காழ்ப்புணர்ச்சியோடு பணியாற்றியவர். இங்கு பணியாற்றும் ஆசிரியர்கள், மாணவர்கள் மற்றும் அருள் சகோதரிகளுக்கு நற்தாயாக விளங்கியவர். ஆசிரியர்கள், மாணவர்கள் மற்றும் அருள் சகோதரிகள் என் நேரத்தில் அழைத்தாலும் இன்முகத்தோடு பணியாற்றியவர். இதனால் தான் என்னவோ மாணவர்களிடமும் ஆசிரியர்களிடமும் அருள் சகோதரிகளிடமும் நீங்காத இடம் பெற்றுள்ளார் என்பதில் பெருமை கொள்கிறது நம் பள்ளி. நோயற்ற குழந்தைகளை பேணி காப்பதில் ஒரு சிறந்த செவிலியராகவும் சிறந்த தாயாகவும் விளங்கினார் என்பது நம் அனைவருக்கும் தெரிந்த உண்மை. இன்று மட்டுமல்லாமல் என்றும் நாம் அனைவரும் அவருக்காகவும் அவர் குடும்பத்தினருக்காகவும் இறைவனை வழிபடுவோமாக. ஆசிரியர்களாகிய நாங்கள் அறியாமல் ஏதேனும் அக்கா மனது நோகும்
நம் உறவு தொடரும் விழா என்று கூறி நல்வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். யோகேஸ்வரி அக்காவிற்கு பொன்னாடை போர்த்தி சிறப்பிக்க சிஸ்டர் மிஷேல் அவர்களை அன்போடு அழைக்கிறேன். பள்ளியில் அறிவியல் ஆசிரியராக நம் மாணவர்களின் அறிவு வளர்ச்சிக்காகவும் அயராது பல வருடங்களாக தம் அர்ப்பணிப்பை அளித்துக் கொண்டிருக்கும் நமது அருமை ஆசிரியை திருமதி கீதாமணி அவர்களை அருட்சகோதரிகளை வாழ்த்தி உரை நிகழ்த்த வருமாறு அன்போடு அழைக்கிறேன். A warm good afternoon to everyone present here. On this memorable day, I feel very happy to share a few words with you. Someone is always trying to make this world a better place to live for others. Though someone is not far from us, they are our great sisters of Holy Cross. The root of all goodness lies in the soil of appreciation of goodness. We could achieve that goodness from the temple of Holy Cross family. There is no sufficient amount of words that could equal to the generosity and support showed us during the time of pandemic. It is greatly appreciated. We thank them so much. We are grateful to our manager, AC Macro. Nothing is impossible. Everything is possible. This is my golden opportunity to say a few words about the effective vision and guiding spirit of our principal, Sister Devi Swami. She has made lot of changes in our school which shortened the roles of pandemic period by implementing more strategic plans. Those who found impossible by her hard work, it changed into possible, and the hard work could change into smart work. It can able to create lot of good opinion among the parents and students. By the grace of God, we can expect a great improvement in our school. Dear sister, you are doing a great job. We are grateful to our Vice Principal, Sister Nisha, for her hard work, guiding spirit and generosity, sharing her knowledge with students and very especially with staff. திருமதி கீதாமணி ஆசிரியைக்கு என் நன்றிகளை உரித்தாக்குகிறேன். இத்திருச்சிலுவை திருநாளில் நாமும் நம் அருட்சகோதரிகளுடன் இணைந்து இந்நாளில் இன்புற இறைவன் நமக்கு வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறியும் ஹோலி கிராஸ் குடும்பத்தில் நாமும் ஒரு அங்கமாக உள்ளோம் என்பதை மகிழ்வுடன் உணர்ந்து நம்மை இக்குடும்பத்தில் இணைத்த நம் அருட்சகோதரிகளை வாழ்த்தி பாட வருமாறு நம் பள்ளி ஆசிரியர் பெருமக்கள் அனைவரையும் அன்போடு அழைக்கிறேன்.
ஆசிரியர்கள் அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்ததாக நமது அருட்சகோதரிகளை வாழ்த்து கூறவும் அவர்களுக்கு பரிசு வழங்கவும் நமது டீச்சர்ஸ் ரெப்ரசன்டேட்டிவ் மிஸ்டர் ஷைஜு சார் அவர்களை அன்போடு அழைக்கிறேன். First of all, I would like to start with the famous thought of Holy Cross. We are committed to being a voice for peace, justice, and healing in the world. Happy feast, dear sisters. May your life be a flaming lamp full of bright and happiness times. And may you go ahead in your life with courage and achieve great success in your life. There is no duty more responsible, more indispensable than that of returning a kindness. Out of love and respect to our sisters, we would like to present a token of gift. For this, I would like to call upon Mrs. Temuri, Mrs. Yashodini, and Mrs. Annagili to hand over the gift. மாணவருக்கு அறிவை அளிப்பவர்களாக இருந்தால் மட்டும் போதுமா? இல்லை, அவர்கள் ஆனந்தமாகவும் இருக்க வேண்டும் என்பதை உணர்ந்து நம்மை மகிழ்வூட்ட கேலியும் சிரிப்புமான பல விளையாட்டுகள் மூலம் நம்மை ஆனந்த வெள்ளத்தில் ஆழ்த்த வருகிறார்கள். சிஸ்டர் மிஷலும் நம் பள்ளி முதல்வர் சிஸ்டர் ஜெயந்தி சுவாமி அவர். போட்டியை கண்டக்ட் பண்ணுறவங்க போட்டியை பார்ட்டிசிபேட் நீ தான் ரொம்ப முக்கியம். நல்ல நல்ல ப்ரைஸஸ்லாம் இருக்கு, அதனால் எந்த ப்ரைஸும் மிஸ் பண்ணிடாதீங்க.
கண்டிப்பாக பார்ப்போம். அனைவருக்கும் வணக்கம். ஆசிரியரை பற்றி நான் பேசுகிறேன். தமிழ்நாடு பேசுகிறேன். ஆசிரியர் அப்படிங்கிறவர்கள் மாணவர்களை நல்ல பாடத்தை கற்றுக் கொடுப்பதை விட நல்ல நெறிமுறைகளையும் நல்ல பழக்க வழக்கங்களையும் கற்றுக் கொடுத்து பாடத்தையும் சேர்த்து கற்றுக் கொடுத்து and especially invited guests our Selvaraj Sacristan and all our dear family members. We have come almost to the last item of our program. So here I stand with a feeling of gratitude to one and all of you. First of all, I thank the Almighty God for allowing each one of us to come together and celebrate our family feast in a very joyful and memorable way. Secondly,
I thank our dear principal, Sister Jayanti Swami, who is very active, creative, energetic, enthusiastic, and who is a pillar of our institute. She has really taken much pain, energy, time, and a lot of love she has put in it to organize this program. And she also enlightened us, enriched us with a meaningful message of the cross. And she also took initiative in felicitating the guest of honors of today. And we could also see how active she was in conducting the games. So in so many ways we could see her movements in all the way. And I know you all agree. And so she needs really a big clap. So let us appreciate it. So thank you, Sister Jayanti. Secondly, along with her at the same time, we have got a very active, energetic, vibrant staff that you all are. It is because of you we could make this day so alive, active. The time when it is almost 2 o'clock, some of them are telling, sister, now let's do the next program after the meal. I know you are all hungry, but still you see how cooperative and you are sitting so silently, patiently and listening to me. So I would like to thank each of you participants who have taken very, very active participation and making this program so wonderful. So clap for yourself. Next, I would like to appreciate for organizing this game, Sister Michelle and Sister Jayanti and many others also have contributed into it, but let us give them a clap. Then I would like to appreciate who have felicitated our guest of honor Ramlingam, Pushpam and Yogeshwari, Sister Michelle, Sister Raphael, then Nitya, Sister Lucy, Sister Michelle, and all the others who have done this program very well. So thank you so much. Give them a clap. And then the delicious meal waiting for us. I know so many hands are put in. From few days before itself I could see running around, preparing and buying things, and all this was there with the guidance of Sister Jayanti. So I thank you. If I mention the names, I know I may miss out some of them. So I thank each of you for preparing the meal with so much of love and care in a very tasty manner, which you will be soon tasting it. So thank you so much for all of you. Clap. I don't know who are there, so you will clap. Next, I would like to thank the videographers, the main videographer, our Charles, and the budding videographers, our Manish and Ragesh today. Thank you for your cooperation and come up in this field so that you will be an outstanding, famous videographers to shine out in the world. So congratulations and thank you. Next, I would like to thank our staff representative for the meaningful message and also appreciation and love of the sisters and our service here. Our staff representative, and when he called for to give these prizes, I was so surprised. It was so thank you for organizing and thank you for your gift and for your words of love and appreciation for everything. So thank you so much. And Gidamudi Miss, also thank you for your message and lot of appreciation towards the sisters and everyone of us. Thank you so much. And our MC Tenmudi Miss, you are so alert and active and very systematically you called each one and so that everything is done well. So thank you for your very efficient MC. Congratulations. Thank you. And then I also thank the guest of honors for your presence, for your long service to our institute and for your dedicated service to our institution. I wish you all the best. Thank you so much once again. And I also thank the winners of today's program. I know you might have done two things at a time, playing and also praying maybe.
That's what so many of us took part, but then you were the lucky one to win the game. So I congratulate and I also thank you for playing with whole heart and mind. So you got it. Thank you so much. And then, what else? Who else? Did I miss anyone? So once again. So yeah, my co-operator, I wanted to say that first. So every time he will be very alert and operate my mic and then see that the program goes well without any disturbance. Thank you for being so alert and active.